ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட மாடியூல் 4 டெக்னிக்ஸ். அது என்ன டெக்னிக்ஸ்? லாஸ்ட் இதுல பேசிக் ஃப்ரேசஸ் சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு என்ன டெக்னிக்ஸ் அப்படின்றீங்க? நம்மளோட வியூவர்ஸ் கிட்ட இருந்து சில சஜஷன்ஸ் வந்தது. என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க ஒரு பார்ட்னரை தேடிக்கோங்க. ஸோ அந்த பார்ட்னருக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் நிறைய பேருக்கு வந்து அது இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் கொஞ்சம் டெக்னிக் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டெக்னிக் சொல்லி தரல, நான் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த டெக்னிக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை, நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை நம்மளே ஏற்படுத்திக்க போறோம். ஸோ நம்மளோட சரௌண்டிங்ஸை வந்து செட் பண்ண வேண்டியது நாம தான். நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருக்கணும், அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நாம தான் அமைச்சுக்க போறோம். அதுக்கான டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? டெக்னிக் 1, ஸ்டிக்கி நோட்ஸ். இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது என்ன ஸ்டிக்கி நோட்ஸ்? ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்றது எப்படி ஒரு டெக்னிக் ஆகும்? எக்ஸாக்ட்லி, இது ஒரு டெக்னிக் தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இப்போ வந்து நம்ம போடுற டு டூ லிஸ்ட்டை வந்து எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங்கை கரெக்டாக எடுக்கணும் ஒரு ஃபைல்ல இருந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து அதிகமாக தேடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே ஸ்டிக்கி நோட்ஸை நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்காகவும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து காலையில இருந்து ரெகுலரா நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். என்னென்ன பார்ப்பேன்? நம்ம வீட்லயே நம்மளை சுத்தி என்ன இருக்கு? பெட் இருக்கு, கபோர்ட் இருக்கு, சில பேர் வார்ட்ரோப் வச்சிருப்பாங்க அவங்க வீட்ல. ஸோ வார்ட்ரோப் இருக்கு. நம்ம வந்து அதிகமாக கிச்சன் யூஸ் பண்ணுவோம், ஹால் யூஸ் பண்ணுவோம், டிவி யூஸ் பண்ணுவோம். நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான திங் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, டேபிள், எங்க வீட்டு டேபிள்ல நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல டேபிள் அப்படின்னு எழுதி நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸ்டிக்கி நோட்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? டேபிள் அப்படின்னு எழுதி டேபிள் மேல அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். அப்ப அந்த டேபிளை பாக்குறப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த டேபிளை வச்சு எனக்கு சில சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு எனக்கே தோணணும். அதுதான் நம்மளோட டெக்னிக். ஓகே, அது நம்மளோட டாஸ்க் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம டாஸ்க் அப்படின்னு எடுத்தா மட்டும்தான் நம்மளால அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நாடு அப்படிதான் போயிட்டு இருக்கு. டாஸ்க்னு அசைன் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு நான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, டேபிள் அப்படின்னு எழுதி டேபிள்ல பேஸ்ட் பண்ண போறேன். ரைட்? அப்ப அந்த டேபிளை யூஸ் பண்ணி என்னால என்னெல்லாம் சிம்பிளான சென்டென்ஸ் அந்த டேபிளை வச்சு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு அந்த டேபிள்ல என்னெல்லாம் நடந்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஸ்டிக்கி நோட்ஸை பார்க்குறப்போ எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தோணும். என்ன அப்படின்னா, டின்னர் இஸ் ஆன் த டேபிள். ரைட்? டின்னர் இஸ் ஆன் த டேபிள். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண டின்னர் எங்க இருக்கு? டேபிள்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அதை பார்க்குறப்போ டின்னர் இஸ் ஆன் த டேபிள். ஸோ டின்னர் இல்லை, லஞ்ச் இருக்கு, லஞ்ச் இஸ் ஆன் த டேபிள். மார்னிங் டிஃபன் இருக்கு, டிஃபன் இஸ் ஆன் த டேபிள். காஃபி இஸ் ஆன் த டேபிள். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகேவா? ஸோ டின்னர் இஸ் ஆன் த டேபிள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ செகண்ட், இப்போ என்னோட சாவியை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டேபிள்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்றப்போ, அதை ஒரு சுச்சுவேஷனா எடுத்துக்கிறப்போ நான் அதை என்னன்னு சொல்லணும்? ஐ லெஃப்ட் my car or bike, anything. So I left my car key on the table. நான் சுச்சுவேஷனை நம்மளா ஏற்படுத்திக்கிறது தான். ஐ லெஃப்ட் மை கார் கீ ஆன் த டேபிள். சொல்லி பாருங்க, சிம்பிளா ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம பழகிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ வேற ஏதாவது லைன்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் டேபிள் இஸ் கிளீன். திஸ் டேபிள் இஸ் கிளீன். நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்கவே வேணாம். ஜஸ்ட் அந்த டேபிளை பார்த்தோன்னே நமக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? திஸ் டேபிள் இஸ் கிளீன். வேற என்ன சொல்லலாம்? திஸ் டேபிள் is heavy. This table looks beautiful. This table is very light. ஸோ சென்டென்ஸ் நமக்கே வந்து மேக்கப் பண்ண வரும். ஒரு ஒரு பொருளை வச்சு அழகா நம்மளால ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்குவோம். இப்போ வந்து நான் இன்னைக்கு என்னோட டைமை மேக்ஸிமம் கிச்சன்ல தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ரைட்? ஸோ கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டிக்கி நோட்ல கிச்சனுக்கு பக்கத்துல நான் எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்க்குறப்போலாம் எனக்கு என்ன தோணும்? ஸோ இன்னைக்கு இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் வந்து சென்டென்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு தோணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் கிச்சன்ல தான் நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதை நான் எப்படி சொல்லலாம்? டுடே ஐ ஹேவ்
prepared the lunch. The lunch in our kitchen. Okay, today I have prepared the lunch in our kitchen. இப்போ எங்க அம்மா வந்து கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? My mother is in the kitchen. My mother is in the kitchen. Next வேற ஏதாவது சொல்லலாமா? யோசித்து பாருங்க. Something is burning. Something is burning in the kitchen. Kitchen is very neat. சொல்லி பாருங்க. Very simple sentence. நல்லா தானே இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 2 ஸ்டிக்கி நோட் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்கள் வீட்டில் உங்களோட என்விரான்மெண்ட்டில் உங்களோட சரௌண்டிங்கில் எந்த 2 விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கி நோட்டை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதை எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சென்டென்ஸ் ஆகுது நீங்களா பேசுங்க. அது நீங்களா அந்த சென்டென்ஸை உருவாக்குங்க. அந்த திங்கை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது, அது மேலே என்ன இருக்கு, அது கீழே என்ன இருக்கு, அதை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதை வச்சு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. தட் இஸ் டெக்னிக் 1. இதுக்கு உங்களுக்கு பார்ட்னர் தேவையே கிடையாது. யூ ஆர் யுவர் பார்ட்னர். உங்களை விட ஒரு சிறந்த பார்ட்னர் உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. ஸோ டெக்னிக் 1 உங்க எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் டெக்னிக் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி அப்படின்னு சொன்ன உடனே பெரிய புக்காக இருக்கும் சில பேர்கிட்ட. அதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், நிறைய சினானிம்ஸ் இருக்கும். நம்மளால டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ண முடியாது. டிக்ஷனரி யூஸ் பண்ணுறதே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரிங் திங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து டிக்ஷனரி அப்படின்றது வந்து நான் அதை சொல்ல போகிறது கிடையாது. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, டிக்ஷனரி அப்படின்றது நம்மளோட ஓன் டிக்ஷனரி. ஓகே, பாக்கெட் டைரி எல்லார்கிட்டையுமே இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இருக்குது, பாக்கெட் டைரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்ன நோட் பேட் மாதிரி இருக்கும். அந்த நோட் பேடை நம்ம எல்லாருமே இப்போ வாங்கி வச்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இப்போ டிக்ஷனரி அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் டைமில் நம்மளோட சைல்டுஹுட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்கூல்லே டிக்ஷனரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை நம்மளே வாங்கி வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எல்லாமே நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம பிளே ஸ்டோர் போகிறோம், ஒரு டிக்ஷனரியை டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் ரேண்டமாக ஒரு பேஜ் எடுங்க. அதில் கண்ணை இறுக்கமா மூடிட்டு உங்க விரல் எங்க வைக்கிறீங்களோ உங்க விரலுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்கும் பாத்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டை அந்த என்டையர் டேல அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ்லயாவது அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஒரு வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல கரஸ்பாண்டிங் சினானிம் கண்டிப்பா இருக்கும், ரைட்? ஏதாவது ஒரு சென்டென்ஸ்லயாவது யூஸ் பண்ணிருங்க. நீங்க என்ன சென்டென்ஸ் அதுல மேக் பண்றீங்களோ அதை என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இந்த பாக்கெட் டைரியில எழுதி வச்சுக்க போறீங்க. நீங்க டிக்ஷனரி வாங்க வேணாம். திஸ் இஸ் யோர் ஓன் டிக்ஷனரி. உங்களோட ஆன்லைன் டிக்ஷனரி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க. ரேண்டமாக ஒரு இடத்துல விரல வைங்க. உங்கள் விரலுக்கு கீழே இருக்க வார்த்தையும் அதோட அர்த்தத்தையும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அந்த வார்த்தையை வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ்வாவது கிரியேட் பண்ணி அதை ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் சொல்லியிருக்கணும். அது என்ன வார்த்தை, அது என்ன சென்டென்ஸ் அப்படின்றத வந்து இந்த பாக்கெட் டைரியில் மென்ஷன் பண்ண போறீங்க. திஸ் இஸ் யோர் ஓன் டிக்ஷனரி. திஸ் இஸ் அவர் செகண்ட் டெக்னிக். தேர்ட் ஒன், வாட்ச் இங்கிலீஷ் மூவி வித் சப்டைட்டில்ஸ். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். படம் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் வந்து இப்படி தான் இங்கிலீஷ் பேசுவேன். எப்படி அப்படின்னா ஒரு மூவி போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வரும். ஸோ அதை என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சப்டைட்டில்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு காமிக் மூவியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்ட்டூன் மூவியோ டிஸ்னி மூவிஸ் போட்டு விட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே வர சப்டைட்டில்ஸை நான் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ரீட் பண்ண நம்மளால டெய்லி வந்து என்ன செய்ய முடியும், புது வார்த்தைகளை இது பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து நம்மளா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி அதை கடகடான்னு பேசுறது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். பட் அங்கே நிறைய சென்டென்ஸ் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம். ஸோ ரீட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு வந்து இங்கிலீஷ்க்கு பழக்கப்படும். நம்ம வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் கூட எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் மூவியோட சப்டைட்டில் இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கிட்டே இருங்களேன். உங்களோட வாயும் சரி, உதடு, நாக்கு எல்லாமே எதுக்கு பழக்கப்படும், இங்கிலீஷ்க்கு பழக்கப்படும். எடுத்த உடனே நம்ம பிறந்த உடனே யாரும் தமிழை பேசலை, ரைட்? பழக பழக தான் என்ன வந்தது, தமிழ் வந்தது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து என்ன செய்யுங்க, பழகிக்கிட்டே இருங்க. பழக பழக என்ன செய்யும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாயில வரும்.
அதனால தான் சொல்றேன் எல்லாருக்குமே பிடிச்ச டெக்னிக். தேர்ட் டெக்னிக், வாட்ச் இங்கிலீஷ் மூவி வித் சப்டைட்டில்ஸ். அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லல. அட்லீஸ்ட் 15 to 30 மினிட்ஸ் படம் பார்க்கறதுல ஸ்பெண்ட் பண்ணலாம். டெஃபினட்டா சத்தமா படிங்க. வீட்ல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாராவது இருக்காங்க, கிண்டல் பண்ணுவாங்க. யோசிக்காதீங்க. நீங்க படிக்கிற அந்த சென்டென்ஸ் வந்து சத்தம் போட்டு படிங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் டெக்னிக், டெக்னிக் 4. ஸோ டெக்னிக் 4 அப்படின்றது வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இது உங்களுக்கான டாஸ்க்கும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 hours 6 சென்டென்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம். நான் இப்போ ரிலாக்ஸாக இருக்கேன். இந்த ரிலாக்ஸாக இருக்கிற இந்த டைமுக்கு 6 hours பேக் போய் பார்க்குறேன். அந்த 6 மணி நேரத்தில் வந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு 6 சென்டென்ஸாக உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்றத பாருங்க. தட் இஸ் 6 hours 6 sentences அப்படின்ற ஒரு டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்னையவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த 6 ஹவர்ஸில் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா I woke up at 6 and completed my workout session. Today I have prepared the special tiffin and lunch for my family. I got ready and came to my office. I have prepared the content and delivering to my viewers and subscribers. And today I am really feel very happy. ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு 6 சென்டென்ஸ் ஆவது கடந்த 6 மணி நேரத்தில் நடந்த விஷயங்களை கோர்வையாக உங்களால் பேச முடியுதா அப்படின்றத பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த டெக்னிக். கொஞ்சம் கொஞ்சமாக பேச பழகணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம ஒரு நாள் நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளாக பேசுவோம். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்றது கூட ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், வெரி லென்த்தி சென்டென்ஸ்லாம் நம்ம கடைசியாக பார்ப்போம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். இப்போ சிம்பிளாக பேச ஆரம்பிங்க. இப்பயும் நம்ம பேச ஆரம்பிக்கலை அப்படின்னா வேற எப்பயும் நம்மளால பேச முடியாது. ஸோ ஜஸ்ட் டூ இட் நவ். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 6 hours 6 sentences அப்படின்ற டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை எங்க சேனலுக்கு அனுப்புங்க. டெக்னிக் 4, 6 hours 6 sentences. அந்த டாஸ்க்கை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்க எங்க சேனலுக்கு அனுப்புங்க. கண்டிப்பா அதை கேட்டுட்டு உங்களுக்கான எவாலுவேஷன், உங்களுக்கான சஜஷன்ஸ் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரெக்கார்ட் யுவர் கான்வர்சேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், உங்களுக்கு வந்து எங்களை பாராட்டணும் அப்படின்னு தோணினாலும், இல்லை எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னு தோணினாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.